டெல்லியில ஏஐ இம்பாக்ட் சமிட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட் உலக அளவுல ஒரு முக்கியமான ஈவெண்ட். குறிப்பாக இந்தியாவுக்கு இது அவசியமானது. ஏன்னா ஏஐ இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை எப்படி இந்தியா பயன்படுத்திக்க போகுது, இந்தியா ஏஐ துறையில எப்படி முன்னேற போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த சமிட் பார்க்கப்படுது. இதுக்கு முக்கியமான அரசியல் தலைவர்கள் வராங்க, பல நாடுகளுடைய அதிபர்கள் வராங்க, உலக அளவுல முக்கியமான டெக் ஜெயண்ட் நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் வராங்க, ஏஐ நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் வராங்க. இப்படிப்பட்ட முக்கியமான ஈவெண்ட் தான் அங்க டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஈவெண்ட்ல ஏகப்பட்ட குளறுபடிகள். ஒரு பக்கம் இந்தியாவில் இருக்கிற ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இன்னொரு பக்கம் சர்வதேச அளவில் இருக்கிற ஏஐ நிறுவனங்கள், இவங்க எல்லாம் தாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்களுடைய ப்ராடக்ட் என்ன, சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத இங்க காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சைனாவில இருந்து ஆன்லைன்ல வாங்கின ரோபோட்ஸ், இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், இது எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவினுடைய படைப்பு, எங்களுடைய யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ணி நாங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி ஃபேக்கான கிளைம்ஸ் மூலமாக இந்த ஏஐ சம்மிட்ல காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளவு முக்கியமான தலைவர்கள், முக்கியமான சிஇஓஸ் பங்கேற்கிற நிகழ்ச்சியில இப்படிப்பட்ட விஷயமும் அரங்கேறிட்டு இருக்கு. இது இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகி உலக அளவுல செய்தி பொருளாகவும் ஆயிடுச்சு. இந்த குளறுபடிகள் பத்தியும் முக்கியமான சிஇஓக்கள் இந்த ஏஐ சம்மிட்ல என்ன மாதிரியான அறிவிப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபத்தில் தான் இந்த ஏஐ சமிட் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு உலக அளவுல இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வராங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரன் வராரு, பிரேசிலினுடைய அதிபர் லுலா டி சில்வா அவர் வராரு, இன்னும் பல நாடுகளுடைய அமைச்சர்களும் முக்கியமான தலைவர்களும் வராங்க. அது போக உலக அளவுல இருக்கிற முன்னணி நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் வராங்க. ஓப்பன் ஏஐ நிறுவனத்தினுடைய சாம் ஆல்ட்மேன், கூகுளினுடைய சுந்தர் பிச்சை, இப்போ உலக அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஆந்த்ரோபிக் ஏஐனுடைய டோரியோ அமிடோ வராரு. இன்னும் பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேச இருக்கிறாங்க, முக்கியமான அறிவிப்புகளையும் செய்ய இருக்கிறாங்க. இந்த ஏஐ சமிட் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் நடக்கிற 4வது ஈவெண்ட். இதுக்கு முன்னாடி 2023 தான் முதல் ஈவெண்ட் நடந்துச்சு. யூகேல ஏஐ சமிட் தொடங்குச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 2024 சவுத் கொரியா நடத்தினாங்க, 2025 பிரான்ஸ் நடத்தினாங்க. இப்ப 4வது நாடாக இந்தியா இந்த சர்வதேச ஈவெண்ட்டை நடத்துது. இதுல இருந்தே இப்ப டெல்லியில நடந்துட்டு இருக்கிற இந்த ஏஐ சமிட் எவ்வளவு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். குறிப்பா இன்னைக்கு இருக்கிற ஏஐ யுகத்துல ஒரு குளோபல் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜில எந்த நாடு முன்னணிக்கு வருது அப்படிங்கிற அந்த போட்டி நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த போட்டியில இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை இந்த ஏஐ சமிட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலக அளவுல ஏஐனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரேப்பிடா வளர்ந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கோ, ஆப்பிளோ இல்லை கூகுளோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை டவுன் ஹால் மீட்னு ஒன்று நடத்துவாங்க. அப்படி நடத்தி அதுல இந்த வருஷம் என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் வரப்போகுது, நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா ஏஐ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் அப்டேட் நடந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ரேஸ்ல இந்தியா தனி எந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்குது, நம்ம எவ்வளவு தூரம் ஏஐ அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சர்வதேச அளவுல நம்ம நிறுவ வேண்டிய தேவை ஏற்படுது. அந்த கட்டத்துல தான் இப்படி ஒரு சம்மிட்டை இந்தியா நடத்துறாங்க. குறிப்பா இந்தியாவுக்கு இதுல 3 முக்கியமான அஜெண்டா இருக்கு. பீப்புள், அதாவது மக்களுக்கு பயனளிக்கிற வகையில ஏஐ எப்படி பயன்படுத்த முடியும். பிளானட், இன்னைக்கு ஒரு ஏஐ டேட்டா சென்டர் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அளவுல கரண்ட் தேவைப்படுது. அதையெல்லாம் எப்படி சஸ்டைனபிளாக, அதாவது சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில உருவாக்குறது அப்படிங்கிறது. 3வது ப்ராக்ரஸ், அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய, அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை எப்படி ஏஐ மூலமாக பெறுவது. இந்த 3 அஜெண்டாவை வச்சுதான் இந்த ஏஐ சமிட்டை இந்தியா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பல்வேறு தலைப்புகள்ல டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கு. அது போக பல்வேறு நாடுகள்ல இருந்து வர நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களோட என்ன மாதிரியான ஒப்பந்தங்களை செஞ்சு ஏஐல என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறதையும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. அவர் சில முக்கியமான அறிவிப்புகளை செஞ்சிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்துல ஒரு ஏஐ ஹப் கூகுள் சார்பில் அமைக்கப்படும், அதுக்கு $15 பில்லியன் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்தியாவையும் அமெரிக்காவையும் நேரடியாக ஏஐ ரீதியாக கனெக்ட் பண்றதுக்காக சப்சி கேபிள்ஸ் அமைக்க போறோம் அப்படிங்கிறத இப்ப அறிவிச்சிருக்காரு. அது போக ஏஐ சார்ந்து இந்தியாவில் இருக்கிற மாணவர்களை எஜுகேட் பண்றதுக்காக ஒரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராமையும் நடத்த போறதாக சொல்லியிருக்காரு. அது போக google.orgல ஏஐ ஃபார் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சேலஞ்சா கொண்டு வர போறாங்க. அதன் அடிப்படையில் மாணவர்களும் சரி, ரிசர்ச்சர்ஸும் சரி, ஏஐ சார்ந்து பல டூல்களை, பல ஆராய்ச்சிகளை செய்யறதுக்காக $30 மில்லியன் அளவுக்கு நிதி ஒதுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. அட்டல் டிங்கரிங் லேப்ஸோட கூகுள் இணைஞ்சு 10,000 பள்ளிகள்ல ஏஐ ரிலேட்டடான டூல்ஸை பத்தி மாணவர்களுக்கு சொல்லித்தர அந்த பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு முக்கியமான அறிவிப்புகளை செஞ்சிருக்காரு. ஏஐ ரெடி இண்டெக்ஸ், அதாவது ஏஐ அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக முன்வர முக்கியமான நாடுகள்ல இந்தியா முன்னணியில இருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியையும் அவர் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து சாம் ஆல்ட்மேன், பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான், இவங்க எல்லாருமே இந்த சமிட்ல வந்து பேச இருக்கிறாங்க.
ஆனா இப்படிப்பட்ட சம்மிட்ல அதனுடைய ஏற்பாடுகள்னு வரும்போது பல்வேறு குளறுபடிகள் முதல் நாள்லயே இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற பாரத் மண்டபத்துல அட் அ டைம் 7000 பேர் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக ஒரு 50,000 இருந்து 80,000 பேர் வரைக்கும் மூவிங் கிரௌடாக உள்ள வந்து வெளியே போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முதல் நாள்லயே மிகப்பெரிய குளறுபடிகள். காரணம், நிறைய பேர் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு வர ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல பிரதமர் மோடியும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்காக வரவே அவருக்கான செக்யூரிட்டி ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இதனால கூட்டமாக வந்த பார்வையாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அவங்க நீண்ட நேரம் கியூல நின்று ரெஜிஸ்டர் பண்ணி தான் உள்ள வர வேண்டியதா இருந்துச்சு. அப்படி நீண்ட நேரம் வெயிட் பண்ணவங்களால எதுவும் சாப்பிட முடியல. காரணம், ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறதுனால. இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் முதல் நாள்லயே ஏற்பட்டுச்சு. குறிப்பா பிரதமர் மோடி வராரு அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க அவங்களுடைய ஏஐ ப்ராடக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்றதுக்காக. அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது சில நிறுவனங்கள் தங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் திருடப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ட்விட்டர் மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், யாராவது கஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே அப்பாலஜிஸ் பண்ணியிருக்காரு. இந்த குளறுபடியை எல்லாம் நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லிட்டு முடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வேற சில சர்ச்சைகள் உருவாகிருச்சு. குறிப்பா இந்த சம்மிட்லயே ஒரு ரோபோ டாக் ரொம்ப கவனத்தை ஈர்த்தது. நாய் மாதிரியே இருக்கிற இந்த ரோபோ ஏஐ மூலமாக இயங்குற ஒரு தன்மை கொண்டது. பல்வேறு விஷயங்களை அந்த ரோபோ பண்ணுது. இதெல்லாம் வந்து ஊடகங்கள் கவர் பண்றாங்க. குறிப்பா இந்த நாய் ரோபோவை உருவாக்குனது நாங்க தான் அப்படின்னு சொல்லி கேல்கோட்டியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபசர் நேஹா சிங் அப்படிங்கிறவங்க டிடி நியூஸுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து சாக்கர் ட்ரோன், அதாவது ஃபுட்பால் ஷேப்ல இருக்கிற ஒரு ட்ரோனையும் காமிக்கிறாங்க. இது எங்களுடைய கோல்கோட்டாஸ் யூனிவர்சிட்டியில தான் ரிசர்ச் பண்ணி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் நேஹா சிங் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த டிடி நியூஸ்ல கொடுக்கப்பட்ட அந்த பேட்டி அப்படிங்கிறது பயங்கர உற்சாகமாக இருந்துச்சு. சரி, இந்த படிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவிலும் இது வைரலாக்கப்படுது. அடுத்தடுத்த மீடியாக்களும் கவர் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஐடி, அதாவது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவனுடைய துறை இருக்குல்ல, அவங்க ஒரு வீடியோ ரெடி பண்றாங்க. ஏஐல இந்தியா என்னென்னலாம் பண்ணியிருக்கு, இந்த சமிட்ல என்னென்னலாம் காட்சிப்படுத்திருக்கு அப்படின்னு. அதுல இந்த ரோபோ டாகும் வருது. அதை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே இருந்துச்சு. இந்த ரோபோ டாக கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி உருவாக்கலை அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆச்சு. யூனிட்ரி அப்படிங்கிற ஒரு சீன நிறுவனம் தான் இந்த ரோபோ டாகை உருவாக்கியிருக்காங்க. அதை நம்மளே நினைச்சா கூட காசு கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆச்சு. சோசியல் மீடியாவில் இது வைரலாக பரப்பப்பட்டுச்சு. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா, அந்த சாக்கர் ட்ரோன் இருக்குல்ல, அது சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் V3 அப்படிங்கிறது தான் அந்த சாக்கர் ட்ரோனுடைய பேர். அது $453 நீங்க ஆன்லைன்லயே வாங்கலாம். ஷிப்மெண்ட் மூலமாக உங்களுக்கு நேரடியாக டெலிவரி பண்ணிடுவாங்க. இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்க கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ணி எங்களுடைய மாணவர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு நேஹா சிங் அந்த ப்ரொஃபசர் சொல்லவே அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பிருச்சு. என்னடா இவ்வளவு பெரிய ஈவெண்ட்ல வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அது இந்தியாவுடைய கண்டுபிடிப்பு, எங்க யூனிவர்சிட்டியுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு எப்படி இவங்க சொல்ல போச்சு, இது இந்தியாவுக்கே அவமானம் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல கருத்து பதிவு செய்யப்பட்டுச்சு. இது ஒரு கட்டத்துல சர்வதேச ஊடகங்கள், குறிப்பா சீனால இருக்கிற ஊடகங்களுமே இதை செய்தியாக்க ஆரம்பிச்சாங்க. சர்ச்சையானதுக்கு பிறகு அந்த கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. அதுல நாங்க இந்த ப்ராடக்டை உருவாக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லல. இதை நாங்க எங்களுடைய மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக வாங்கி தான் கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்தி அவங்க பல்வேறு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இதை உருவாக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் கிளைம் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா டிடி நியூஸ்க்கு கொடுத்த அந்த பேட்டியில ப்ரொஃபசர் நேஹா சிங் இது எங்களுடைய சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஆகவே அந்த வீடியோலயே சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சமூக ஊடகத்துல திரும்பவும் விமர்சிக்கப்படுது. எங்க நீங்க வேணுக்குமே நாங்க தான் உருவாக்கணும்னு பொய்ய சொல்லிட்டு இப்போ வந்து நாங்க கிளைமே பண்ணல அப்படின்னு சொல்றீங்க, யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. திரும்பவும் அந்த யூனிவர்சிட்டி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. எங்களை திட்டமிட்டு முடக்கிறதுக்காக ஒரு ப்ராபகண்டா நடந்துகிட்டு இருக்கு, இது எங்களுக்கு மிக மன வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த யூனிவர்சிட்டி மேற்கொண்ட இந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் எடுபடவே இல்லை. ஒரு கட்டத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஐடி அவங்களே அந்த கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டியை நீங்க அந்த ஸ்டாலை எடுத்துருங்க, உடனடியாக இந்த ஏஐ சமிட்ல இருந்து வெளியேறுங்க அப்படின்னு உத்தரவு பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஸ்டாலினுடைய கரண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எதிராக திட்டமிட்டு சதி நடக்குது அப்படின்னு சொன்ன கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி அவங்கள அந்த ஏஐ சமிட்ல இருந்து வெளியேறதுக்கு பிறகு அப்படியே ஸ்டாண்டை மாத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த ப்ரொஃபசர் அதாவது நேஹா சிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ரோபோடாகை பத்தி பேசுறதுக்கான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் கிடையாதுங்க, அவங்கள நாங்க பேசுறதுக்காகவும் அங்கீகரிக்கல, அவங்களுக்கு இந்த ரோபோடாக் அங்க தயாரிக்கப்பட்டதா இல்ல வெளியே வாங்கினதா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலுமே தெரியாது, அவங்க ஏதோ தவறா பேசிட்டாங்க, இது ஒன்னும் பெரிய பிரச்சனையா ஆக்கப்பட்டுச்சு, இந்த ஏஐ சமிட் ஆர்கனைஸ் பண்ண அரசாங்கத்துறை கேட்டுக்கின்றதுக்கு இணங்க நாங்க இந்த ஸ்டாலை வந்து நீக்கிக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய ஸ்டாண்டை அப்படியே மாத்தி பேசியிருக்காங்க.
கேல்கேட்டியஸ் யூனிவர்சிட்டி அவங்களுடைய மாணவர்களுக்காக அந்த டாகை வாங்கி அவங்களுக்கு ரிசர்ச் பண்றதுக்காக கொடுத்துருக்கலாம். அது நல்ல விஷயமாகவே கூட இருக்கலாம். ஆனால் அப்படி வாங்கப்பட்ட பொருள் அப்படின்னா அது அவங்களுடைய யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள மட்டும்தான் இருந்திருக்கணும். அதை எடுத்துட்டு வந்து எதுக்காக டிஸ்ப்ளே பண்ணணும்? நாங்க கிளைமே பண்ணல அப்படின்னு சொல்றவங்க முதல்ல இந்த ஏஐ சமிட்டுக்கு அதை எடுத்துட்டே வந்துடக்கூடாதுல்ல. அந்த இடத்துலயே அவங்க மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரியான சர்வதேச ஈவெண்ட்ல, முக்கியமான மனிதர்கள் வர ஈவெண்ட்ல இந்தியா தரப்புல இருந்து இப்படி ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான இமேஜை இந்தியா மேல ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. கேல்கேட்டியஸ் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டால்ல வேற என்னெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒண்ணா இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒரு ட்ரோன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை தெர்மாக்கோல்ல அட்டையெல்லாம் வச்சு இந்த ஸ்கூல் பசங்க செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டி அதுல காட்சிப்படுத்திருக்காங்க. இங்க சர்வதேச அளவுல இவ்வளவு பெரிய மனிதர்கள் வர இந்த ஏஐ சம்மிட்ல ஸ்கூல் பசங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சு ஏமாத்தணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்க வணிக நோக்கத்துக்காக தங்களுடைய கல்லூரிக்கு, தங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே இவ்வளவு பெரிய மோசடியான செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. இதை கூட கவனிக்காம மத்திய அரசாங்கமும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அவங்க எப்படி அனுமதிச்சாங்க அப்படிங்கிற விமர்சனம் அவங்கள நோக்கியும் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த ஏஐ சமிட்ல என்னெல்லாம் நடக்குது, முக்கியமான மனிதர்கள், முக்கியமான சிஇஓக்கள் என்னெல்லாம் பேசுறாங்க, இந்தியாவுடைய ஏஐ எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.